பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தை தேர்வு செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வியை நிச்சயமாக தேர்வு செய்யலாம், அதை ஆய்வு செய்ய வேண்டும் என முதலில் முஸ்லீம் ஷரியத் சட்டத்தில் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல். வாரிசுரிமை விஷயங்களில் ஷரியத் சட்டத்திற்கு பதிலாக 1925ஆம் ஆண்டு இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு முஸ்லீம் தனிநபர் நிர்வாகிக்கப்படுவதை தேர்வு செய்ய முடியுமா என்பதை ஆராய உச்ச நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை ஒப்புக்கொண்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் நௌஷத் கேகேயின் மனுவை முன்னாள் முஸ்லிமாக இருந்த ஷஃபியா தாக்கல் செய்த மற்றொரு மனுவோடு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு சேர்த்தது. தங்கள் நம்பிக்கையை துறந்த முஸ்லிம்கள் முஸ்லிம் தனிநபர் சட்டத்திற்கு பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தால் நிர்வாகிக்கப்பட வேண்டும் என்றும் சமியா கூறினார். இங்கே ஒரு விசித்திரமான விவகாரம் நமக்கு தென்படுகின்றது. ஷஃபியா அவர்களை முன்னாள் முஸ்லிம் என்று சொல்லப்பட்ட போது அவருக்கு எப்படி இஸ்லாமிய ஷரியா சட்டம் அப்ளிகபிள் ஆகும் என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. நௌஷத்தின் மனு முஸ்லிம் தனிநபர்கள் சாசன சுயாட்சிக்கான உரிமைக்கும் நீதித்துறையின் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பை கோருகிறது. அதாவது அவர்கள் வெளிப்படையாக தானாக முன்வந்து அவ்வாறு தேர்வு செய்தால் முஸ்லீம் தனிநபர் சட்டம் ஷரியத் விதித்த சாசன வரம்புகளிலிருந்து விலகுவதற்கான உரிமையை கோருகிறது. நாங்கள் முஸ்லீமாக இருந்தோம், தற்போது நாங்கள் முஸ்லீம் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஷரியத் சட்டத்தை விதித்த சாசன வரம்புகளிலிருந்து விலகுவதற்கான உரிமை வேண்டும் என்பதுதான் அந்த விவகாரம். இங்கே இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஷஃபியா அவர் முன்னாள் முஸ்லிம், தற்போது இஸ்லாமிய நம்பிக்கையின் பால் அவர் இந்திய வாரிசுரிமை சட்டத்தால் நிர்வாகிக்கப்பட வேண்டும் என தனது தனிப்பட்ட உரிமையை கோருகிறார். தனது மனு முஸ்லிம் தனிநபர் சட்டத்தை சவால் செய்யவில்லை அல்லது சீர்திருத்த முயற்சிக்கவில்லை என்றும் கூட அவர் சார்பில் வாதாடிய நௌஷத் குறிப்பிடுகிறார். ஆனால் தனிநபரின் வெளிப்படுத்தப்பட்ட விருப்பத்திற்கு எதிராக மத ஆணைகளை அமல்படுத்தும் கடமை அல்லது அரசியல் அமைப்பு அதிகாரம் அரசுக்கு உள்ளதா என்பதை கேள்விக்குள்ளாக்குகிறது. குறிப்பாக அத்தகைய அமலாக்க அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட அடிப்படை உரிமைகளை மீறும் போது என நௌஷத் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த பெண்ணின் சார்பாக வாதாடிய நௌஷத் முஸ்லீம் தனிநபர் சட்டத்தின் ஷரியத்தின் கீழ் ஒரு முஸ்லீம் தனிநபர் தனது சொத்தில் 1/3 வரை மட்டுமே உயில் மூலம் எழுதி கொடுக்க முடியும். மேலும் சன்னி முஸ்லிம்களிடையே இது வாரிசுகள் அல்லாதவர்களுக்கு மட்டுமே. மீதமுள்ள 2/3 நிலையான இஸ்லாமிய பரம்பரை கொள்கையின்படி ஃப்ரைட் படி சட்டப்பூர்வ வாரிசுகள் முஸ்லீம் தனிநபர் சட்டத்திலிருந்து, அதாவது ஷரியத் சட்டத்திலிருந்து அவர்கள் விலகிவிட்டதாக கருதுகிறது. வெளிப்படையாக விருப்பச் சான்றிதழ் கட்டுப்பாடுகளிலிருந்து விலகாமலும் கூட மாறாக ஒரு முஸ்லீம் வேண்டுமென்றே ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலம் சாசன கட்டுப்பாடுகளிலிருந்து ஷரியத் சாசன அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட ஷரியத் நிலைகள் கட்டுப்பாடுகளிலிருந்து விலகும்போது வரம்புகள் அல்லது கட்டுப்பாடுகளை புறக்கணித்தால் அரசு அதனை செல்லாது என்று கருதுகிறது. எனவே முஸ்லிம்களுக்கு மட்டுமே சாசன சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது பரம்பரை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் எந்த பகுத்தறிவு தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை மற்றும் தன்னிச்சையான மற்றும் பாரபட்சமான வகைப்பாட்டை உருவாக்குகிறது என்று நௌஷத் வாதிட்டார். ஆகவே முஸ்லிம்கள் தனிநபர் சட்டமாகிய ஷரியத்திற்கு பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தை தேர்வு செய்யலாமா என்ற விவாதம் தற்போது துவங்கியிருக்கிறது. 1937ஆம் ஆண்டு இந்தியாவிலே மத சுதந்திரத்திற்கும் ஒவ்வொரு மதமும் தாங்கள் விரும்புகின்ற அமைப்பின் அடிப்படையில் தங்கள் சட்டங்களை வாரிசு சட்டங்களாகவும்
மத நிந்தனைகளுக்கு எதிரானதாகவும் அல்லாமல் சொத்து பிரிவினை, திருமணம் மற்றும் மரபு ரீதியான விவகாரங்களை மாற்றமில்லாமல் செய்து கொள்வதற்கு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் 1937ஆம் ஆண்டு இந்திய முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியாவிலே இந்து மரபு சட்டம், இஸ்லாமிய ஷரியத்து சட்டம் அமல் நடத்திருக்கின்ற போது முஸ்லிம்கள் ஷரியத்திற்கு பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தை தேர்வு செய்யலாமா, அதனை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற ஒப்புதல் தற்போது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. ஒரு பெண், அவள் முன்னால் சஃபியாவாக இருக்கிறாள். தற்போது அவள் இஸ்லாமிய மரபுகளினின்றும் இஸ்லாமிய கொள்கை நம்பிக்கைகளிலிருந்தும் அவர் வெளியேறிவிட்டார் என்றால் அவருக்கு முஸ்லீம் சட்டம் எப்படி அப்ளிகபிள் ஆகும்? அவர் ஒரு அஃபிடாவிட்டை தாக்கல் செய்து நான் மதமற்றவளாக மாறியிருக்கிறேன் என்கின்ற போது இது போன்ற வழக்குகளின் மூலம் பொது சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பம்தான் ஏற்படும். ஆளுகின்ற இந்திய தேசிய அரசுகள் இந்தியாவிலே இந்து தேசியத்தை நிலைப்படுத்தவும் இந்தியாவில் அனைவருக்கான பொது சட்டம் என்று ஒரு பொது கருவுருவாக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற போது பல சூட்சமங்களை அவர்கள் கையாளுவது வழக்கம். அதே போன்ற சூட்சமத்திற்கு முன்னால் ஒரு பரிந்துரையாக நீதிமன்றங்களில் இப்படிப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் இருக்கிறது என்பதற்காகவும் கூட சஃபியாவை பகடை காய்களாக பகர்த்திருக்கலாமோ என்ற கேள்வியும் இதில் நாம் தப்பிவிட முடியாது. நௌசத்தின் மனு முஸ்லிம் தனிநபர்கள் சாசன சுயாட்சிக்கான உரிமைக்கு நீதித்துறை அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பை கோருகிறது. அதாவது அவர்கள் வெளிப்படையாக தானாக முன்வந்து அவ்வாறு தேர்வு செய்தால் முஸ்லிம் தனிநபர் சட்டம் ஷரியத் விதித்த சாசன வரம்புகளிலிருந்து விலகுவதற்கான உரிமையை கோருகிறது. இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஒரு ஆணோ பெண்ணோ இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திற்கு உட்பட்டால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். நான் இவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்து மதமற்றவளாக மாறிவிடுகிறேன் என்று சொல்கின்ற போது அவள் மீது எப்படி இந்த ஷரியத் சட்டம் அப்ளிகேல் ஆகும்? நான் இஸ்லாமிய அடிப்படை மதத்தை நம்பவில்லை, கொள்கையை நம்பவில்லை என்ற பின்பு முஸ்லிம் ஷரியத் சட்டத்திற்கு பதிலாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தை தேர்வு செய்யலாமா என ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற ஒப்புதல் அளித்ததே இது ஒரு பரிகாசமாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்று மக்களை குழப்பி இந்த செய்திகளை அறிந்து கொள்ள முடியாமல் குளறும் சமூகத்தில் பின்பு நிலைபெறுத்தப்பட்ட ஒரு ஆழமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இதுபோன்ற ஆட்களை தேர்வு செய்து